IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரோனை வந்து குறி வச்சு தாக்குறதுக்காக மாதிரி டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி அந்த ட்ரோன் வந்து ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் சிட்டிக்குள்ளேயே வந்து விழுந்திருக்குது. இதனால் வந்து சிவிலியன்ஸ் வந்து பயங்கரமாக அலறி அடித்து ஓடி இருந்திருக்கிறாங்க. அது வந்து வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்டன் இஸ்ரேல் அந்த எல்லை கோட்டுக்குள்ளேயே வந்து நடந்திருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா USA அரப் வேலிலையுமே வந்து அந்த மாதிரி நேஷன்களையுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவுமே வந்து ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கு. முக்கியமாக இதில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக வந்து இந்த மாதிரி அவங்க ஓன் ஊரில், அதாவது அவங்களோட ஊருக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த ட்ரோன் வந்து தாக்குறதுனால ஒட்டுமொத்தமாக பதட்டமான நிலைமை வந்து அடைஞ்சிருக்குது இஸ்ரேல். அந்த இடத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுமே வந்து நம்பிக்கை விட்டாங்க. இதுக்கப்புறமும் இஸ்ரேல் இந்த வாரம் நடத்தணுமா அப்படின்ற மாதிரிமே வந்து அங்கங்கே ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதாகவுமே வந்து ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கு. அந்த ஜார்டன் இஸ்ரேல் பார்டர் அந்த இடத்துல எங்கே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐலா இன்லெட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கிட்டத்தட்ட அந்த இஸ்ரேல் ஜார்டன் பார்டர் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இடத்துல தான் வந்து விழுந்திருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்து 2 எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிசைல் வந்து லான்ச் ஆன அப்போயும், அது மட்டும் இல்லாமல் 2வது வந்து அது கீழே விழுந்து வந்த ஒரு இம்பாக்ட்னாலுமே தான் வந்து அந்த 2வது சவுண்டு வந்துமே வரதான் வந்து சொல்கிறாங்க. IDF தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் டெரிட்டரிக்குள்ளேயே வந்து நுழைஞ்சிருக்குது. அதனால் வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து எலியாட் ஏரியாவில் விழுந்த அந்த ட்ரோன் வந்து விழுந்ததுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் ஆகி அந்த ட்ரோன் போயிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நாங்கள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அதுதான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு 2வது முறையாகவே வந்து விழுந்திருக்குது. அது வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு இதுக்கப்புறம் வந்து பெருசாக அந்த போரில் வந்து நடக்காது போல், அவங்க வீழ்ந்துருவாங்க போல் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்கள் மூலமாக வந்திருக்குது.